40:1 சங்கீதம் 40:1. சங்கீதத்தை வாசிப்போம். 41 படிப்போம். 40வது சங்கீதத்தை வாசிங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மணிமை நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன்னம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீரங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மகாசபையிலே நீதியை பிரசங்கித்தேன். என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. முது சத்தியத்தையும் முது இரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். முது கிருபையும் முது உண்மையும் மகா சபைக்கு அறிவியாதபடி நான் ஒளித்து வைக்கவில்லை. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது. அவைகள் என் தலை மயிரிலும் அதிகமாய் இருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களுக்கு ஏகமாய் வெற்றி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் எனக்கு பின்னிட்டு லட்சிய அடைவார்களாக. என் பேரில் ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவருக்கும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே, தாமதியாதையும். ஆமேன். இந்த சங்கீதத்துல 1:17 நம்ம பார்த்தோம்னா ஒரு காரியம் நமக்கு என்ன புரியுது? கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அதுக்கு காரணம், என் ஆண்டவர் ஜெபத்தை எப்ப ஆண்டவர் கேட்கிறார், அதான் எல்லா ஜெபத்தை கேட்கணும் அப்படிங்கன்னா ஜெபம் பண்ணணும், உடனே நடக்கணும், உடனே சம்பவிக்கணும், உடனே அப்படின்னு உள்ளதில்ல. அவர் எப்ப நம்முடைய ஜெபத்தை கேட்கிற, நம்முடைய எப்ப நம்ம ஜெபத்துல பொறுமையோட கூட எதிர்பார்க்கும் போது, இந்த பொறுமையோடு நம்ம ஜெபத்தை ஜெபம் பண்ணியாச்சு, சரி உடனே நடக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு எதிர்பார்ப்புக நிச்சயமா செய்வார். அது அந்த பொறுமையோ அவருக்கு காத்திருந்தா அவர் எப்படி எதை செய்யறாரு? 27வது சங்கீதத்துல 14வது கர்த்தருக்கு காத்திரு. எப்படி காத்திருக்கணும்? திடமனதாய் பொறுமையா காத்திருக்கணும். ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும் சொன்னா முதலாவது பொறுமை வேணும். ரெண்டாவது திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனசு வேணும். ஜெபம் பதில் அளிக்கணும்னு சொன்னா முதல்ல பொறுமை, ரெண்டாவது திடமனம், மூணாவது என்ன சொல்லியிருக்கு? அந்த 37:7 வாசித்தோம்னா கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சுத்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் நினைச்சு எரிச்சல் அடையாதே. இந்த காரிய சித்திங்கன்னா
சிலர் செய்யற காரியம் எல்லாம் அவங்களுக்கு உடனே என்ன செய்யறோம், வாய்க்கும். நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், சிலர் அப்படி டக்கு டக்கு டக்குன்னு மேலே போயிட்டே இருப்பான். பார்க்கும்போது நமக்கு பொறாம வரும். அப்படிப்பட்ட காரியம் அதான் காரிய சித்தி. எந்த காரியத்தை செய்தாலும் ஒருத்தனுக்கு வாய்க்குது. நீ அடுத்தது என்னது, தீவனை செய்கிறவன். சிலவன் தீமை செய்துட்டா இருப்பான், ஆனா நல்லா தான் இருப்பான். அவ நம்முடைய ஜெபம் பதில் அடையணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். முதலாவது பொறுமை வேணும். ரெண்டாவது என்ன வேணும், இருதயத்துல என்ன வேணும், திடமனம். திடமனம், தைரியம், பொறுமை, தைரியம். அடுத்தது நம்ம இப்ப பாக்குறது எரிச்சல் இல்லாத ஒரு அனுபவம். நான் ஜோம்பனா அந்த ஆளு ஜோம்பனா நடக்குது, இந்த அவன் பேசுனா நடக்குது, இவன் பேசு. ஜெபம் எப்பவுமே பொறாம கொண்டதா இருக்கக்கூடாது, பெருமை கொண்டதா இருக்கக்கூடாது. ஜெபம் பொதுவே ஜெபிக்க 3 காரியங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கும். ஜெபம் பண்ணுனா உடனே அவங்களுக்கு பெருமை வரும். ஒண்ணு அந்த எனக்கு தான், நான் ஜெபம் பண்ணுதான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு உள்ள. ரெண்டாவது ஜெபம் பண்ண நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா, பெருமைக்கு அடுத்தது ஜெபத்துல நமக்கு வர்றது சோர்வு தான். நிறைய என்னத்துக்கு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற ஒண்ணும் நடக்கல, பெருமை, சோர்வு. அடுத்த ஜெபத்துல என்ன வரும் மனுஷனுக்கு, ஜெபம் பண்ண என்ன வரும் சொல்ற புரியலையோ. ஜெபம் பண்ணவங்க எப்படியெல்லாம் நடப்பாங்க, பெருமை உள்ளவங்களா இருப்பாங்க, இல்ல சோர்ந்து போறவங்களா இருப்பாங்க, இல்ல வேற எந்த வகையில இருப்பாங்க. புரியலன்னு நினைக்கிறேன். ஜெபம் பண்ணவங்க தான் நிறைய பொய் சொல்லுவாங்க. காலையிலேயே ஜெபம் பண்ணவங்க தான் நிறைய பொய்யே சொல்லுவாங்க. நான் ஜெபம் பண்ணுனேன், ஜெபம் பண்ணாமலே நிறைய பொய் ஜெபம் பண்ணாமலே தன்னை ஜெபம் பண்ணினது போல பாவனை பண்றது, பொய் சொல்றது. ஜெபிக்கிறவங்களுக்கு வாழ்க்கை தான். யாரெல்லாம் இப்ப ரொம்ப ஜெபம் செய்யறாங்க அப்படின்னு நினைக்கிறோமோ, பொய்க்கு அவங்க ரொம்ப பெருமை இருக்கும், சோம்பேறித்தனம் இருக்கும், பொய் இருக்கும் ஜெபிக்கிறவங்கள்ட்ட. இனி பயமும் இருக்கும் அவங்களுக்கு. அதிக பயப்படுதுன்னு ஜெபம் பண்ணுவாங்க தான். நம்ம நினைக்கிறோம் ஜெபம் பண்ணுவாங்க தைரியசாலிகள். ஜெபம் பண்ணதே பயத்தாலதான் ஜெபம் பண்ணுவாங்க. இங்க ஜெபம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஜெபம் எப்படி இருக்கணும், முதலாவது பொறுமையுடன் காத்திருக்கிற ஜெபமா இருக்கணும், தைரியம் உள்ள ஜெபமா இருக்கணும். ஜெபம் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு, பொறுமையா இருக்கணும், அப்போ பதில் கிடைக்கும். தைரியம், இருதயத்துல தைரியம் உள்ள ஜெபமா இருக்கணும், பதில் கிடைக்கும். மூணாவது இயேசல் அடையாத ஜெபம். அப்படின்னு சொல்றத செய்கிறவங்களுக்கு பதில் வேணுமா, முதலாவது பொறுமை படிங்க. ரெண்டாவது இறுதிய தைரியம் உள்ளவங்களா இருங்க, பயப்படாதீங்க. மூணாவது எரிச்சல் உள்ளவங்களா இருக்காதீங்க. எரிச்சல்னு ஒண்ணு இருந்துனாலே உன் ஜபத்துக்கு ஒரு நாளும் பிரதிபலன் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கு. இனி நாலாவது ஜபிக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜபிக்கிறவங்க எப்பவுமே 34வது சங்கீதத்துல 15 வசனத்துல நினைச்சால், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கு, அவருடைய செவிகள் அவருக்கு கூப்பிடு. நீதியா இருக்கணும் ஜபத்து. குற்றாத்த இருதயம் அது எப்பவுமே நான் சொல்றதுதான், நீதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். அடுத்து எப்படி இருக்கணும்னு சொன்னேன், தைரியமா இருக்கணும், எரிச்சல் இல்லாதவங்களா இருக்கணும், நீதி கொண்டவங்களா இருக்கணும். இவங்களுக்கு ஜெபம்
நிச்சயமா ஆண்டவர் பதில் அளிப்பார். அதனால எனக்கு பதில் வேணும் அப்படின்னு விரும்பினால், ஜெபத்துல பதில் வேணும்னு சொன்னா இன்னொரு யாக்கோபு 5:7 பார்ப்போம். அதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இப்படி இருக்க சகோதரே, கர்த்தர் வருவான், நீங்கள் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையுடனே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி தெரியப்படுத்தி, கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே சகோதரர், நீங்கள் நியாயத்திற்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் முறையிடாதிருங்கள். அதுதான் அந்த எரிச்சல் அப்படின்னு சொன்னது. இதோ நியாயாதிபதி வாசல் படி நிற்கிறார். என் சகோதரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசிய தீர்க்க தரிசனங்களை சும்பப்படுத்தினாலும் நீடிய பொறுமையும் திஷ்டாண்டமான, திஷ்டாண்டம் தான் இங்குள்ள இருதய தைரியம் சொல்ல வைத்து கொள்ளுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்மே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுமாயிருக்கிறாரே. ஓகே, இந்த இடத்துல தெளிவாதான் அந்த பொறுமை ஏன் எப்படி இருக்கணும். இப்ப யோபுக வாழ்க்கையில பொறுமைன்னு சொல்றது நமக்கு தெரியும். எல்லாவற்றையும் இழந்தாலும், எல்லாரும் வந்ததுன்னு குற்றம் சொன்னாலும், எல்லாரும் பழிச்சாத்தினாலும் அங்கே நீதியாகவே தான் இருந்தார் யோபு. யோபு போல தன் வாழ்க்கையில எல்லாம் இழக்கும் போதும் ஜெபத்தை விடையில. நமக்கு அப்படி இல்லையே, ஒரு சின்ன நஷ்டம் வந்தாலே ஜெபத்தை விட்டுருவோமே, சின்ன பிரச்சனை வந்தாலே ஜெபம் பண்ண முடியலைன்னு சொல்லிடுவோமே. யோபு அப்படி இல்லைல்ல, எல்லாத்தையும் இழந்தாலும் ஜெபத்துல கடைசியிலையும் அவர் ஜெபம் பண்ணுனாதான் குற்றப்படுத்தின தன்னுடைய நண்பர்கள் என்ன செய்ய முடிஞ்சது, சுகமடைய முடிஞ்சுன்னு பார்க்குறோம். அதனால இந்த பொறுமை அப்படின்னு சொன்னோன்னு இந்த நம்ம இப்ப காட்டக்கூடிய பொறுமை இல்லை. வாழ்க்கையில எந்த போராட்டம் வந்தாலும் ஜெபத்தை விடாத இருக்க வேறுதான் பொறுமை. நம்ம அப்படி கிடையாதுல்ல. நம்ம வசதிக்கு ஜெபம் பண்றவங்க, எனக்கு சூழ்நிலை சரி இருந்தா ஜெபம் பண்ணுவோம், இல்லைங்க பெட்டியை மூடி வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அந்த வாழ்க்கையை குறித்து இங்க சொல்லலாண்டவர். பொறுமை அப்படின்னு சொல்லும்போது அதையும் புரிஞ்சுடுங்க. போராட்டங்களை சகிக்கிறது தான் பொறுமை, வேதனைகளை தாங்குகிறது தான் பொறுமை. அப்பவும் ஜெபிக்கணும்னு சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்லை. அங்க சங்கீதக்காரன், கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், எல்லா நிலைமையிலும் என் ஜெப வாழ்க்கையை நான் விட இல்லை அப்படின்னு உள்ளது அந்த அர்த்தம். அது எந்த போராட்டங்களா இருந்தாலும் சரி. அதனால ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும்னு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டேன். இருதயத்துல தைரியம் இருக்கணும். வேற ஒண்ணு என்னது, எரிச்சல் இல்லாத நிலை இருக்கணும். அடுத்து என்ன இருக்கணும், நீதி இருக்கணும். இவ்வளவு இருந்தா ஜெபம் கேட்கப்படும். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் கீழே படிக்கலாம்னு நினைச்சேன் நிறைய. அதாவது கீழே இருக்கக்கூடிய வருஷம் 11 கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதையும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்போது என்னை காக்க கிடவது. அதாவது அந்த இடத்துல எல்லாம் போடலாம் அப்படின்னு நினைச்சேன். அதாவது பொறுமையா இருக்கும்போது சங்கீதக்காரனுடைய அந்த பயம் ஒண்ணு அங்க வெளிப்படுது. என்னது, கிருபையும் உண்மையும் எனக்கு இல்லாம போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு. ஏன்னா ஏன் கிருபையும் உண்மையும் எப்ப இழக்கப்படும்? நீங்க ஜோமணி அங்க அந்த சங்கீதத்துல வாசி வந்தீங்கன்னா, சபையில நீதியை பிரசங்கிச்சேன், நான் ஏன் ஒண்ணுமே என்ன இருதயத்துல வச்சிட்டு இருக்கல, நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் நடக்க ஆசித்தேன், எல்லாமே சொல்லிட்டு வர மனுஷன் கீழே வந்து சொல்வாரு, எனக்கு என்ன இருக்கு, எனக்குள்ள தீமை நிறைந்திருக்கு, என்னுடைய அக்கிரமம் பெருசா இருக்கு, என்ன கூடாத அளவுக்கு என்கிட்ட நிறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையும். சங்கீதக்காரன் சொல்றது போல
எல்லாம் செய்வாங்க. ஆனா அக்கிரமம் என்னது? என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. இன்னைக்கு ஜெபம் பண்ணுற வாழ்க்கையில எல்லாம் இருக்கும். ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னா போதாது, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. உடனே என்ன நினைக்கிறோம், இது ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய ஒரு சூழ்நிலை. எனது தீமை சூழ்ந்திருக்கு, அக்கிரமம் தொடர்ந்து பிடிக்குது, தலையை நிமிர்ந்து பார்க்க முடியல அப்படின்னு நான் வெக்கம் கொண்டு எனக்கு வெக்கத்தால நிறைந்திருக்கிறேன். அவர்களின் தலைமயிரிலும் அதிகமாயிருந்து என் இருதயம் சோர்ந்து போகிறது. சோர்வு ஏற்கனவே சொன்ன சோர்ந்து போகிற ஒரு அனுபவம் தான். ஜெபத்துக்கு பதிலே கிடைக்க, கர்த்தாவே என்னை விடுவித்தரலும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த ஜெபத்தினுடைய அந்த பின்னணியை பார்த்தாலே நல்லது போல நடித்தும் பாவம் தீராத ஒரு அனுபவம். நல்லது போல நடிச்சும் பாவம் தீராத அனுபவம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்கணும். என்ன, எப்ப பார்த்தாலும் நாங்க ஜெபம் பண்றோம், காலையில ஜெபம் பண்றோம், சாயங்காலம் ஜெபம் பண்றோம், நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம லைஃப்பை நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம நடைகளை, நான் சிலருடைய நடைகளை எல்லாம் நல்லா பார்க்கிறேன். ரொம்ப தப்பா இருக்கு, ரொம்ப தப்பா இருக்குங்கன்னா ரொம்ப தப்பா இருக்கு. எல்லாமே ஒரு பக்கம் நல்லதை செய்துட்டு இன்னொரு பக்கம் தப்பாதனதை செய்து நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் ஜெபம் பதிலே தராது. அதனால புரிஞ்சுக்கிடுங்க, புரிஞ்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. தெய்வ சமூகத்தை தேடுகிறது நல்லது. ஆனா ஒரு சைடு மட்டும் பார்க்கக்கூடாது, ரெண்டு சைடையும் பார்க்கணும். நான் எப்படி இருக்கிறேன்? தேவன் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். நேற்று எனக்கு ஃபுல்லா தூக்கத்தை தரவே இல்லை. அதுக்கு என்னன்னு காரணத்தை நான் பார்க்கவும் இல்லை. தூங்காம எவ்வளவு கஷ்டப்பட்டேன். நானே சொன்னேன், ஜெப நேரத்திலே சொன்னேன், இது வரைக்கும் தூங்கலை அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு தப்பு செய்தேன்னு என் தப்பு ஆண்டவர் உணர்த்தி கொண்டு இருந்த ஒரு காரியம். அதாவது ஒரு வருஷம் கரெக்டா 2 மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஆளுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது, எனக்கு மரண பயமா இருக்கு. சபைக்கு முன்னாடி தான் சொன்னார், என்கிட்ட மட்டும் எல்லாருக்கும் முன்னாடியும் மரியம்மாவுடைய அந்த ஜெபம் அன்னைக்கு திட்டமா சொன்ன ஒரு காரியம், நான் பயப்படுகிறேன், மரண பயத்தில் இருக்கிறேன், எனக்கு பயமா இருக்கிறது. ஒரு விசுவாசி, சரி அவர் தப்பான நபரா இருக்கலாம், ஆனா தன்னுடைய அந்த மரண பயத்தை பற்றி சொல்லும், தன் இருதய நிலையை சொல்லும் ஒரு இது வந்து. நம்ம சபை ஒருவேளை நம்ம நினைப்போம், அது அச்சனுக்கு பொறுப்பு தானே, அச்சம் மட்டும்தானே அதை செய்யணும். அச்சம் மட்டும் இல்ல, மற்ற சபைக்கும் அது பொறுப்பு தான். சபைக்கு முன்னாடி தானே சொல்லப்பட்டது. என்ன சொல்ல, நம்ம சபை நடத்து, இந்த சபைன்னு சொன்னாலே என்னன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். வீட்டுல சரியா சாட்சியா இருக்க மாட்டோம், வெளியில வந்து நம்ம பெரிய இதுண்டு காட்டுறதெல்லாம். இது இப்ப எனக்கு வாழ்க்கையில அது ஒரு பாடமா இருக்கு. சபையில ஜனங்கள் தங்களுடைய நிலையை சொன்னா அதுக்கு அடுத்தது சொல்லுவாங்க. ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை, சொல்லுவவங்களை நம்ம நடத்தலாமான்னு பார்த்தா நடத்தவும் முடியாது. ரட்சிக்கப்படுவதற்கு அடையாளமே என்னது? நித்தமும் ஒவ்வொரு மனுஷனும் நித்தமும் மரண பயத்துலதான் இருப்பான். ஒரு தலைவலி வந்தா கூட செத்து போகணும்னு சொல்லுவோம். அந்த சூழ்நிலையில இருக்கிற மனுஷனுடைய மரண பயத்தை நீக்கிறது தான் என்னது? ஒரு சபையினுடைய வேலை. அதுதான் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அடையாளமும் கூட. நான் எப்பவுமே 2:15 எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா அதான் அடையாளம். நம்முடைய அடையாளம் என்ன? மரண பயம் இல்ல. இப்ப ரட்சிக்கப்படாத நபர்களை போய் நல்ல வார்த்தை சொல்லிதான் என்னது அடக்கம் பண்ணணும். கடைசி நேரத்துல யாருக்கு தீமையும் சொல்ல முடியாது. நான் திரும்பி ரிட்டர்ன் பண்ணி வருகிற நேரத்துல என் இருதயத்துல ஆண்டவர் தந்த ஒரு ஆலோசனை, சிந்தனை, மனுஷன் எப்படி வாழ்கிறான் என்றுள்ளதுல இல்ல பிரச்சனை, எப்படி சாகுறான் என்றுள்ளதை பார்க்க படிக்கணும்னு சொன்ன போல இருந்து. யாரும் சொல்றது போல எப்படி சாகுறான்னு தான் படிக்கணும். நிறைய எல்லா மரணத்துக்கும் செய்திகளை கொடுக்கும் போது நிறைய காரியங்களை வெளிப்படுத்திட்டு தான் இருப்பாரு அந்தந்த சூழ்நிலைக்கு. இன்னைக்கு எனக்கு பஸ்ல இருந்தே அப்படியே அந்த சிந்தனையை திரும்பி நான் பத்தனந்துட்டு இருந்து திரும்பி வந்துட்டு இருக்கும்போது இருதயத்துல மனுஷன் எப்படி வாழ்ந்தான்னு சொல்வதை காட்டிலும்
எப்படி சாகுறான் என்றுள்ள சிந்தை நிறைந்தவர்களா இருக்கணும். அதை குறித்து பிற பார்க்கலாம். அதனால அந்த சிந்தனைகள், நீ வாழுது பெருசு இல்லை, உன் சாவு எப்படி இருக்குன்றதான் பார்க்கணும். அது மரண சாவா, பாதாளத்தின் சாவா, பயத்தின் சாவுன்னு சொன்னா அது பாதாளத்தின் சாவு, நோயின் சாவுன்னு சொன்னா அது பாதாளத்தின் சாவு, நித்தியத்தின் சாவா அப்படின்னு பார்த்தா நித்தியத்தின் சாவுல சமாதானம், நித்தியத்தின் சாவுல எதிர்பார்ப்பு, நித்தியத்தின் சாவுல பொறுமை. அதான் அந்த சங்கீதம் 40 எடுத்தேன். நம்ம அதுல ஃபுல்லா போக முடியல. அதாவது பொறுமைதான் ரொம்ப முக்கியமா இருக்கும். நம்ம எல்லாரும் தூஷிக்கும் போதும் அன்பா எல்லாருக்கிட்டையும் பழகுற ஒரு கெப்பாசிட்டி நம்மகிட்ட வந்துச்சோன்னா நீயும் நானும் ஜெபிக்கிறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா நம்ம யாரும் தூஷித்தா நமக்கு செய்யல அப்படின்னு சொன்னா நம்முடைய ஜெபம் ஒன்றும் யதார்த்தமான ஜெபம் அல்ல. இதெல்லாம் ஒரு வேஷமான ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்ல ஆண்டவருடைய சுமத்த அந்த காலை வேளையில ஒரு காரியத்தை மட்டும் உறுதிப்படுத்தலாம். ஜெபத்தை கேட்கிற தேவன் உண்டுன்னு உள்ளது எல்லாருக்கும் தெரியும். ஜெபம் பண்ணுன்னா பின்ன நடக்கக்கூடாதான்னு சொல்லுவீங்க. ஜெபம் பண்ணணும், ஜெபம் பதில் தந்தது. ஆனா நம்ம பாத்திரங்களான்னு யோசிக்கணும். நம்ம ஜெபத்தை நான் ஜெபம் பண்ணா எனக்கு பெருமை வந்துடக்கூடாது. பெருமைன்னு சொல்றது அது அக்கிரமம் நிறைந்தவனுடைய இருதயத்துல வர்றது. தீமை சூழ்ந்த, தீமை தனக்குள்ள மறைந்து கிடக்கிறவங்கள வர்றது பெருமை. ஜெப வாழ்வுல கர்த்தர் நம்மளை உறுதிப்படுத்தவும், ஜெபத்துல திடப்படவும், நீ ஜெபத்துல நீதி உள்ளவர்களாய் வாழவும் கர்த்தர் கிருபை செய்யட்டும்.